பிரபல தனியார் கல்லூரி ஒன்றின் விடுதியில மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வினோத்குமார் என்ற அந்த மாணவர் BA முதலாம் ஆண்டு படித்து வருவதா தெரிய வருது. அவருடைய தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. சமீப காலமாக மாணவர்கள் இந்த மாதிரி விடுதிகள்ல அடிக்கடி தற்கொலை செய்து கொள்வது பெற்றோர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் RK பிரதாப்புடன் அருள்சக்தி முருகன். இந்த 6 மாசம் அதுக்குள்ள Now we are going to see about GIT. Parts of the GIT is asparagus, stomach, small intestine, rectum, and anus. What's going on in the classroom? Tell me the first part of the GIT. Next. Tell me the parts of the GIT. Don't know? You didn't take your food? Coming and eating here? What are you doing? Next boy, get up. What's that? Nothing, ma'am. You're hiding something now. Show to me. Get out. மச்சான், அந்த மேடம் தொலை தாங்க முடியல. மச்சி அத உடுறா, இன்னும் 2 நாள் எக்ஸாம்டா, என்ன பண்றதுனே தெரியல போ. தினமும் காலேஜ்ல சேட்டை பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருக்கீங்க, ப்ரொபசர் திட்டு வாங்காம இருக்க முடியாதா? ஏ லூசுங்களா, எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராது. டேய் மச்சி, போடா சோடா டேய். ரவதி. என்னடா? அது வந்து ஒண்ணுமில்லம்மா, நீ போ. போடா லூசு. ஆண்டவா, எனக்கு தெரிஞ்ச ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் வரணும். ஆண்டவா, என்ன தவிர எல்லாரையும் ஃபெயில் ஆக்கிருப்பா, உனக்கு புண்ணியமா போ. மச்சான், நம்மளாம் எக்ஸாம் நல்லா எழுதும் நினைச்சு கூட போகல. ஆமா மச்சி, ட்ரீட் வச்சு அவனும் அதுவும் நீ தான் ஸ்பான்சர் பண்ற. ஆமா மச்சி, நைட்டு தங்குறோம், சரக்கு அடிக்கிறோம், மட்டையா வரோம், காலைல கிளம்புறோம். எப்படி மச்சான் எல்லாரும் ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க? எப்படிடா? ஏய், நீ தான் ஹாஸ்டல் ரெப்பேடா, வார்டன் கிட்ட பேசி எப்படியே கண்டிப்பா பண்ணி கரெக்ட் பண்ற. ஹலோ, நைட்டு பஸ் இருக்குமான்னு தெரியல, அதான் தங்கிட்டு போலாமேன்னு. என்னடா தண்ணியா? உங்க முகரங்களை பத்தி எனக்கு தெரியாது. சரி ஓகே, நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? அப்ப நீங்களும் தண்ணி அடிப்பீங்களா? அடிங். Cheers. நாம எல்லாரும் பிரிய போறோம்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அப்போ நீ வேணா எங்களை யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ, நாமெல்லாம் எப்பவும் போல ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்ல. உங்க மூஞ்சிங்களுக்கு இந்த நினைப்பு வேறையா? உங்களை எவடா கட்டிப்பா? அபித், இங்க பாரு. வலிக்குதா? அவனுக்கும் இப்படிதானே வலிச்சிருக்கோம். எவ்வளவு ஆசை கனவோட அவன் காலேஜுக்கு வந்தான், ஞாபகம் இருக்கா? வினோத். வினோத். ஹே, வினோத் இல்லடா, வினோதினி. இனிமே எங்களுக்கு துணி துவைக்கிறது, சாப்பாடு கொண்டு வர்றது, ரூமை கிளீன் பண்றது எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும், ஓகேவா? அதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? நீ பண்ணாம உங்க அப்பா நான் பண்ணுவான். நாளைக்கு எப்படி இருந்தாலும் உன்னை பார்க்க நான் வர முடியாதுன்னு நினைக்கிறேன்.
சாப்பாடு கூட ஒழுங்கா கொண்டு வந்து தெரியல. என்ன அது? க்ளீன் பண்றான். பண்ண மாட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு, சாவச்சான். காலேஜ் பேரு கெட்டுடும், உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து உங்களை காப்பாத்திட்டாங்க. அப்ப என் தம்பி செத்ததுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாம். ஆனா கடவுள் போட்ட முடிச்ச பாத்தியா, உங்களை ஏன் காலேஜ்ல ஜாயின் பண்ண வச்சான். சீனியர் என்ன 2 கும்படா முளைச்சிருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? உங்களை மாதிரி விசக்கிருமீங்கெல்லாம் உயிரோடவே இருக்க கூட சாவுங்கடா. அருள், ஒரு ஃபீமேல் கேரக்டரை பேஸ் பண்ணி ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுத்திருக்கீங்க. ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுந்தர் சி சார், நீங்க சொல்லுங்க. அருள் சக்தி முருகன் கஷ்டப்பட்டா வெற்றி கிடைக்கும்னு சொன்னீங்க. 2வது தடவையா வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. முதல் படமும் உங்களோட தொடக்கமும் நல்லா இருந்துச்சு. இப்போ விடுதி பிரமாதமா இருக்கு. ஆக்சுவலாக நான் ஆரம்பிச்ச போது கொஞ்சம் பயந்தேன். கொஞ்ச நேரம் என்ன ஒரு மாதிரி இருந்ததுக்கப்புறம் இருந்தோன்னே நினச்சேன், தப்பா இவரை பற்றி முடிவு பண்ணிட்டோமா முதல் படத்தை பார்த்து அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கரெக்டுன்னு தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. டுவர்ஸ் போக போக பிரமாதமாக பிக்கப் ஆகி நல்லா ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை மாதிரி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அந்த தம்பி கேரக்டருக்கு நீங்கள் பண்ணியிருக்கிற சாய்ஸ் வந்து பெர்ஃபெக்ட். பிரமாதமாக நடிச்சிருக்காரு அவர். ஆக்சுவலாக அந்த மாதிரி கேரக்டர்களை வந்து நம்ம படங்கள்லையாகட்டும் பல விஷயங்களில் வந்து ஒரு காமெடியாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த கேரக்டர் மேலே அனுதாபம் வர மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆனால் குறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு சீனாக பண்ணியிருக்கலாம். அந்த ஏன்னா இவ்வளோ பெரிய ரவுடி பசங்களாக இருக்கிறவங்க வந்து டக்குன்னு ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீன் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆரம்பத்துலேருந்து அவ கூட ஃப்ரெண்டாக மூவ் பண்ண மாட்டா. ஆக்சுவலாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா எங்கே போனாலும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை ட்ராவல் பண்ணியிருப்பேன். அது அவன் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. அதை காமிச்சிக்காம அவன் கூடவே அவன் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் கிளாஸ் விட்டு வெளியே போனால் கூட அவன் எங்கே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ராவல் ஆச்சு. பட் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. அது சரி. பாக்யராஜ் சார், நீங்க சொல்லுங்க. இல்லை, சிலதெல்லாம் பார்க்கும்போது பெரிய வேரியேஷன் வராது. ஏன்னா அவரும் டைரக்டர், நானும் டைரக்டர், அதனால் ஈஸியாக என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எனக்கு அந்த ஆரம்பத்தில் வந்து அவன் ரவுடிஸ் மாதிரி காமிச்சவன்ல, அதே ஃபேவரில் போயிருந்துருக்கலாமோ, அதே ஃப்ளேவரோடு இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு. நடுவில் திடீர்னு அவனுக்கு ஏதோ சாப்பிட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பலூன் விடுறானுங்க, அது இதுன்னு காமெடிக்கு. அவனுக்கு காலேஜில் எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்வலாக எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் ஒரு ரவுடிசம் பண்ணிட்டு கிளாஸையும் கவனிக்காமல் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சீன் டெவலப் பண்ணாங்க. அது நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. அதில் வந்து இந்த சாப்பிட்றதெல்லாம் வந்து இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு காமெடிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலராக அவ்வளோ பெரிய பையனானா கூட காலேஜில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காமெடி டிஞ்ச் அதில் வர்ற மாதிரி வந்துருச்சு. அது இல்லாமல் இவங்க அட்ராசிட்டி மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஏதாவது ஒன்று வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, வாங்கி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக அது இருந்திருக்கும். நடுவில் அது கொஞ்சம் அப்படி மாறிச்சு. ஒரு சின்ன ஹியூமரில் போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் மறுபடியும் பிட் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான். ஏன்னா வில்லன்னு நம்ம காமிச்சாச்சுன்னா அவங்க மேலே ஒரு இரிட்டேஷன் வரணும் ஆடியன்ஸுக்கு. அவனை உதைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கோ ஏதாவது ஒன்று அவன் மேலே வந்து அவனுக்கு லெசன் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று வரணும் இல்லையா. அது நடுவில் கொஞ்சம் அப்படியே ஏதோ வேறு மாதிரி ஒரு டிவியேஷன் போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் எண்டுக்கு வரும்போது ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிட்டீங்க. சுந்தர் சொன்ன மாதிரி வந்து அவர்
ஒரு ஒரு 1.5 அடி ஷாட்டு தான் வரும் நடந்து வர்றது. பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கிங் அந்த போர்டு பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு வாக்கிங் வந்து அப்படி நிற்பார் அந்த போர்டு பார்க்கறதுக்கு. அந்த வாக்கிங் கூட ரொம்ப ஒரு அந்த திருநங்கை மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அந்த கேரக்டர் வந்து ஓவர் போர்டும் போயிடக்கூடாது, அது தெரியாமலும் போயிடக்கூடாதுன்ற ரொம்ப அது கேர்ஃபுல்லாக இருந்தோம் நாங்கள். யார் அவரு நடிச்சவர்? நாஞ்சில் விஜயன் சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் அவர். ப்ரொஃபஷனல் நடிகரா இல்லை? இல்லை, சின்ன சின்ன ஷோஸ் பண்ணிட்டு இருக்காப்ல, காமெடி ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்லா இந்த தேங்க் பண்ணணும். ஸோ என்னோட டீமுக்கு, நான் என்டையர் டீமுக்கு தேங்க் பண்ணணும். அடுத்தது நான் இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வழிகாட்டி அனுப்பின என்னோட குரு முத்துக்குமார் சார் அண்டு என் ப்ரொடியூசர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பிரகாஷ், கோம்ஸ், அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அடுத்து எல்லாத்துக்கும் மேலே என்னோட அம்மாவுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஓகே அருள், சக்தி முருகன், உங்களோட ஹார்ட் ஒர்க் நல்ல ரிசல்ட் கிடைச்சது. இதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே.